சரி, ஓகே, பாருங்க. நாங்க 29வதுல இருந்து பார்ப்போம். 28 மட்டும் முடிச்சாச்சு. 29வது கேள்வியை பாருங்க. உங்களுக்கு எல்லை கிரேவியல் 29வதும் 49வதும் எல்லை கிரியல் வரும். 30வதும் 50வதும் முதலீட்டு தீர்மானம் வரும். எல்லை கிரியல் வந்து பொதுவா சமன்பாட்டு அடிப்படையான கேள்வி. ஓகே. முதல்ல கேட்கப்பட்ட விஷயம் அலகொன்றுக்கான மாறும் கிரயமும் இலாபமும். இப்ப அலகொன்றுக்கான மாறும் கிரயத்துக்கு முதலாவது சமன்பாடை பாருங்க. விற்பனை விலையில இருந்து பங்களிப்பை கழிச்சா மாறும் கிரயம். எஸ் மைனஸ் விசி மாறும் கிரயம். இரண்டாவது ப்ராஃபிட் இலாபம். லாபம்னு சொல்றது மொத்த பங்களிப்புல இருந்து நிலையான கிரயத்தை கழிச்சு வாரது. சரிதானே? அப்ப முதலாவது எல்லை கிரேவியல் பாடம். அதோட கேள்வி வந்து நாங்க என்ன செய்யணும்டா, அதுல என்னென்ன ஆன்சர் தந்துக்கிறான், தரவுகள் தந்துக்கிறத நோட் பண்ணி எடுக்கணும். அப்ப முதலாவது தந்துக்கிறான் பாருங்க. கம்பெனி ஒன்றின் சமன்பாட்டு புள்ளி 6000 அலகு. அப்ப பிஇபி அலகு 6000 போடுங்க. அடுத்தது பாருங்க மொத்த நிலையான கிரயம் எஃப்சி 4,80,000 அப்படி போடுங்க. அடுத்து பாருங்க விற்பனை விலை 200 அதான் போட்டோம். இப்ப சமன்பாடை எழுதி கொள்ளுவோம். எஸ் மைனஸ் சி விசி வரும். விற்பனை விலையில இருந்து பங்களிப்பு போனா மாறும் கிரயம். அடுத்து மொத்த பங்களிப்புல இருந்து நிலையான கிரயம் போனா இலாபம். இப்ப வாங்க. இப்ப விற்பனை விலை தந்துட்டான் 200 அப்படி போடுவோம். அடுத்தது பாருங்க நமக்கு மாறும் கிரயம் தேவை. அப்ப பங்களிப்பை கழிக்கணும். இப்ப பங்களிப்பு தெரியாது. பங்களிப்பு எங்க போயிட்டு கழிக்கிறதுடா யோசிச்சு பார்க்கணும். பங்களிப்புன்னு சொல்றது எங்க வரும்? அதாவது அவன் தரவுல என்ன ஆன்சர் தந்திக்கிறானோ அதோட தொடர்பு படுமா, சமன்பாடு வருமானு பார்க்கணும். இதுல பாருங்க பிஇபி. இந்த பிஇபின்னு சொல்றது பங்களிப்பை வச்சுதான் செய்வோம். எனவே சமன்பாடு மேலதிகமா போட்டு எடுக்கணும். பிஇபி சமன் எஃப்சி இன் கீழ் சி. பிஇபி சமன் எஃப்சி இன் கீழ் சி. எனவே அதை அப்படி போட்டோம்னா இந்த சி கண்டுபிடிக்கலாம். எனவே பிஇபி போடுங்க 6000 சமன் எஃப்சி 4,80,000 அதன் கீழ் சி. இப்ப சியை கண்டுபிடிச்சா சி சமன் 4,80,000 6000 பிரிங்க பங்களிப்பு கண்டுபிடிக்கப்படும். எனவே பங்களிப்பு எவ்வளவு? பங்களிப்பு எவ்வளவு? 80. எனவே கண்டுபிடிச்சிடும். முதலாவது பங்களிப்பு 80. இப்ப பாருங்க 200 விற்பனை விலை, பங்களிப்பு 80 கழிச்சம்டா மாறும் கிரயம் 120. இலகுவா கண்டுபிடிச்சிட்டோம். எனவே 120 ஆன்சர். 200ல இருந்து 80 போனா 120 மாறும் கிரயம். சரியா? இப்படி தொடர்பு படுத்தி பார்க்கணும். சும்மா நோமலா பார்த்தோன்னே செய்யற மாதிரி வராது. நோமலா வர மாதிரி 2019 ரோயல் காலேஜ் பேப்பர்ல பார்த்தோம். இப்படி கொஞ்சம் 2-3 செய்கை செஞ்சு கண்டுபிடிக்கிற மாதிரியும் வரும். அப்ப இரு முறைகளையும் பிராக்டிஸ் பண்ணிக்கணும். சரியா? எல்லாருக்கும் கிளியர் நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க லாபம். மொத்த பங்களிப்புல இருந்து நிலையான கிரயத்தை கழிக்கணும். எனவே அழகுக்கான பங்களிப்பு அவன் தந்திக்கிறான். அப்ப மொத்த பங்களிப்பு தேவை. தம்பி பாருங்க பேப்பர்லயே சொல்லிக்கிறான் 1000 அலகுல இந்த உற்பத்தி மட்டத்துல இந்த விற்பனை மட்டத்துல லாபம். எனவே அலகுக்கு பாருங்க 80. அவன் விற்பனை அலகுன்னு தந்திக்கிறான். அதால பெருக்கி விடுங்க மொத்த பங்களிப்பு வரும் 8000 அலகுல. எனவே 80 தர 8000 மொத்த பங்களிப்பு போடுங்க 6,40,000. 6,40,000 இருந்து நிலையான கிரயம் தரப்படுகிறது. 4,80,000 மைனஸ் பண்ணுங்க. இலாபம் 1,60,60,000. சரியா? மிக இலகுவான விஷயம். எனவே ஆன்சர் பாருங்க. 200ல 80 கழிச்சோம்டா 120. அடுத்தது 6,40,000த்துல 480. 4,80,000 போனா 1,60,60,000. எனவே ஆன்சர் பாருங்க 120 1,60,60 மூன்றாவது. இப்படி எல்லை கிரியலை செஞ்சுக்கோங்க. அவன் என்ன ஆன்சரா தாரனோ அதோட தொடர்பு படுத்தி தான் சமன்பாடு வரும். சரியா? கிளியர்னா போட்டுக்கோங்க. அடுத்தது முதலீட்டு தீர்மானம்.
ஓகே, அடுத்தது போவோம். முதலீட்டு தீர்மானம் பிபிபின்னு சொல்லுவோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்க சிலபஸ் முடிக்கலாட்டி பிரச்சனை இல்ல. சரியா? சிலபஸ் முடிக்கலாட்டி பிரச்சனை இல்ல. 24க்கு தனியா பேப்பர் கிளாஸ் தான் செய்றேன். அதுக்கு முன்னுக்கு நான் நார்மலா தியரி கிளாஸ் முக்கியமானது கொஞ்சம் செஞ்சு தந்தேன். சரியா? அப்ப தியரி முடிக்கலாட்டியும் பிரச்சனை இல்ல. நான் படித்தார மெத்தட்ல முழுமையா செய்யலாம்னு சொல்லி தந்தேன். அப்ப ஒவ்வொரு பேப்பர்லயும் முதலீட்டு தீர்மானம், முகாமை கணக்கீடு, எல்லை கிரியல் வந்தா நான் விளக்கமா அனைத்தையும் சொல்லி தருவேன். அத படிச்சாலே போதும். மைண்ட்ல போட தேவையில்ல. சிலபஸ் முடிக்கையில தெரியாதுன்னு போடக்கூடாது. சொல்லி தரத படிங்க. நார்மலா ரிசல்ட் எடுத்துட்டு போகலாம். சரியா? அப்ப முதலீட்டு தீர்மானம் அதுல மிக முக்கியமானது 3 விஷயம். பழைய பேப்பர்ல சொல்லி தந்தேன். பிபிபி, ஏஆர்ஆர், அடுத்தது என்பிவி முதலீடு திரும்பி வரும் காலம், கணக்கீட்டு வருவாய் வீதம் அல்லது முதலீட்டு திரும்பல் விகிதம். அடுத்தது தேறிய நிகழ்கால பெறுமதி. இதெல்லாம் சொல்லி தந்துட்டேன். அதுல நிறைய கணிப்பீடுகள் பாத்துக்கிறேன். அதன் அடிப்படையில பாருங்க 30வது முதலீடு திரும்ப பெறும் காலம். நோட் பண்ணிக்கோங்க. பிபிபி. கவனமா பாத்துக்கோங்க. முதலீடு திரும்பி வரும் காலம். முதலீடு திரும்பி வரும் காலம்னு சொல்றது நாங்க ஒரு செயற்திட்டத்துல ஆரம்பத்துல ஒரு பணம் போடுவோம், முதலீடு செய்வோம். அப்படி முதலீடு செய்த பணத்தொகையானது எத்தனை வருடங்கள்ல திருப்பி மீள கைக்கு கிடைக்கும். இப்ப நீங்க 10 லட்சம் கொடுத்து ஒரு இயந்திரத்தை வாங்குறீங்க, பிசினஸ ரன் பண்றீங்க. அந்த 10 லட்சம் திருப்பி எப்ப உழைப்பீங்க? எத்தனை வருடத்துல 10 லட்சம் உங்களோட முதல் கைக்கு வரும். அதான் சொல்லுவோம் முதலீடு திரும்பி வரும் காலம். சரியா? அப்ப இதுக்கு சமன்பாடு போட்டுக்கோங்க. முதலீடு திரும்பி வரும் காலம். முதலீட்டின் கீழ் வருடாந்த காசு பாய்ச்சல். முதலீட்டின் கீழ் வருடாந்த காசு பாய்ச்சல். ஓகே. இப்ப கீழே வாரம். இயந்திரத்தின் கொள்விலை 3000. அதன் எதிர்பார்க்கப்பட்ட பயன் தருவாய்க்காலம் எஞ்சிய பெருமை தரப்படி. கீழே பாருங்க வருடம் வரிக்கு பின் லாபம் தரப்படி. மைண்ட்ல போட்டுக்கோங்க. இதை நோட் பண்ணுங்க. பிபிபின்னு சொல்றது காசு பாய்ச்சலை அடிப்படையாக கொண்டு கணிப்பீடு செய்யப்படும். அடுத்து ஏஆர்ஆர் லாபத்தை வச்சு கணிப்பீடு செய்யப்படும். அடுத்து என்பிவி நிகழ்கால பெறுமதி, தேறிய நிகழ்கால பெறுமதி. நிகழ்கால பெறுமதியை அடிப்படையாக கொண்டு கணிப்பீடு செய்யப்படும். இதை நோட் பண்ணிக்கோங்க. பிபிபின்னா காசு பாய்ச்சலை வச்சு செய்யறது. அடுத்தது ஏஆர்ஆர் லாபம் வரிக்கு பின் லாபத்தை வச்சு செய்யறது. என்பிவி நிகழ்கால பெறுமதியை வச்சு செய்யறது. எனவே பிபிபி கேட்டுக்கிறான் பேபேக் பீரியட் முதலீடு திரும்பி வரும் காலம். எனவே காசு பாய்ச்சலை வச்சுதான் செய்யணும். இதுல பாருங்க லாபம் தந்துக்கிறான். எனவே லாபத்தை வச்சு செய்ய இயலாது. காசு பாய்ச்சலை வச்சு மட்டும்தான் செய்யலாம். அப்ப நாங்க என்ன செய்யணும்? காசு பாய்ச்சலை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு சமன்பாடு எழுதிக்கோங்க. தெரிஞ்சாக்க சொல்லுங்க பாப்போம். சொல்லி தந்திக்கிறேன். தம்பி காசு பாய்ச்சல் எப்படி கண்டுபிடிக்கிறது? தங்கச்சி எப்படி வரும் சொல்லுங்க வேகமா. குயிக்கா சொல்லணும். ஏற்கனவே சொல்லி தந்துக்கிறேன். சரி, ஓகே, வெரி குட். பாருங்க காசு பாய்ச்சல் சமன் இல்ல சமன்பாடு போடுங்க. காசு பாய்ச்சல் சமன் வரிக்கு பின் இலாபம் பிளஸ் பெருமான தேய்வு. காசு பாய்ச்சல் சமன் வரிக்கு பின் லாபம் பிளஸ் பெருமான தேய்வு. அதாவது காசு பாய்ச்சல்ல பெருமான தேய்வு, அதாவது வரிக்கு பின் லாபத்தோட பெருமான தேய்வு கொண்டா காசு பாய்ச்சல். காசு பாய்ச்சல் இருந்து பெருமான தேய்வு கழிச்சா வரிக்கு பின் லாபம். இந்த சமன்பாடை வச்சு நாங்க தேவையான எதையும் கண்டுபிடிக்கலாம். சரியா? வரிக்கு பின் லாபத்தோட பெருமானத்தை கொண்ட காசு பாய்ச்சல் வரும். அப்படி இல்லையா காசு பாய்ச்சல் பெருமானத்தையும் தந்திக்கானா அதை கழிச்சு விடுங்க, வரிக்கு பின் லாபம் வரும். ஓகே, இப்ப ஆன்சருக்கு போகும். இதுல பாருங்க ஒவ்வொரு வருடமும் லாபம் தந்திக்கிறான். அப்ப லாபத்தோட பெருமானத்தை கூட்டி காசு பாய்ச்சல முதலாவது கண்டுபிடிக்கணும். எனவே சைட்ல போட்டுக்கோங்க. வருடங்களை போடுங்க. 1 தொடக்கம் 5 தரப்படி. இதுல பாருங்க லாபத்தை அப்படி பார்த்து போடுங்க. 250, 750, 500, 1000. அடுத்து 5வது வருடமும் 1000. இதோட நாங்க பெருமான தேவை தனித்தனியா கூட்டி எடுக்கணும். இப்ப பெருமான தேவை கண்டுபிடிப்போம். பெருமான தேவைக்கு சமன்பாடை போடுங்க.
பெருமான தேய்வு நோமலான சமன்பாடு. கிரயம் மைனஸ் எஞ்சிய பெறுமதி அதன் கீழ் பயன் தரும் ஆயுட்காலம். பெருமான தேய்வு சமன் கிரயம் மைனஸ் எஞ்சிய பெறுமதி அதன் கீழ் பயன் தரும் ஆயுட்காலம். எனவே பெருமான தேய்வு கண்டுபிடிப்போம். இதுல பாருங்க நிறைய விஷயம் செய்யற மாதிரி வரும், ஆனா கஷ்டம் இல்ல, இலகுவானது. முதலாவது கொள்விலை 3000 தந்துகிறான், எஞ்சிய பெறுமதி 5 லட்சம் தந்துகிறான். எனவே 3500 கழிச்சு பயன் தரும் காலம் 500. எனவே போடுவாங்க 3000 மைனஸ் 500 அதன் கீழ் 5. 2500 அஞ்சால பிரிச்சா ஆண்டுக்குரிய தேய்வு 500. இப்போ ஒவ்வொரு வருடத்துக்கான தேய்வு தரப்படுகிறானே, அதை அப்படியே போட்டுக்கொள்வோம். எனவே போடுங்க 500 500 500 அடுத்து 500. இதெல்லாம் 500 போடும். தெளிவா விளங்கிக் கொள்ளணும் ஒரு விஷயத்த. 5வது வருடம் இறுதி வருடத்துல தந்துகிறான். எப்பொழுதும் சொல்லி தந்துகிறேன், ஷார்ட் நோட்ஸ்ல சொல்லுகிறேன், எஞ்சிய பெறுமதியானது இறுதி வருட காசு உட்பாய்ச்சலாக கருதப்படும். நோட் பண்ணிக்கோங்க. எஞ்சிய பெறுமதியானது இறுதி வருட காசு உட்பாய்ச்சலாக கருதப்படும். எனவே இந்த 5வது வருடத்துல லாபத்தோட பெருமான தேவை கூட்டி எஞ்சிய பெறுமதியும் கூட்டணும். தம்பி இதுல நான் காசு பாய்ச்சலை கண்டுபிடிக்க போறோம். நான் 4 வருடங்களுக்கும் ஓகே, சமன்பாட்டு அடிப்படையில போட்டு கூட்டினா காசு பாய்ச்சல் வரும். ஆனால் எஞ்சிய பெறுமதி இறுதி வருட உட்பாய்ச்சல். எனவே எஞ்சிய பெறுமதி தந்தால் இறுதி வருடத்துல கட்டாயம் கூட்டி எடுக்கணும், அது கூட்டப்படும். எனவே கடைசி வருஷம் அதுல எக்ஸ்ட்ரா ஒரு 500 என்ன செய்யணும், கூட்டுங்க. இப்ப நாங்க கூட்டி வருடாந்த காசு பாய்ச்சல எடுப்போம். ஒவ்வொரு வருடம் கூட்டி போடுங்க பாப்போம். 750 1250 1000 1500 2000 காசு பாய்ச்சல் போட்டுட்டோம். சரிதானே? இப்ப பாருங்க, இலகுவா கண்டுபிடிக்கலாம். நம்மட கொள்விலைன்னு சொல்றத பாருங்க. நம்மட கொள்விலை 3000. இதான் 3000. இந்த 3000 தான் நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், முதலீடு செஞ்சுக்கிறோம். இந்த முதலீடு செய்த பணத்தொகை தான் எத்தனை வருடங்கள்ல கிடைக்கும்னு கண்டுபிடிக்கணும். அப்ப இலகுவா பாருங்க, இப்ப இத வச்சு கண்டுபிடிக்கலாம். தம்பி முதலாவது வருடம் பாருங்க 750 வருது, 2வது வருடம் பாருங்க 1250 வருது, 3வது வருடம் பாருங்க 1000 வருது. இது மூணையும் கூட்டுங்க 3000. எனவே இந்த 3000 சொல்றது 3 வருடங்கள்லயே நம்மட கைக்கு கிடைச்சிட்டு. அப்ப முதலீடு திரும்பி வரும் காலம்டா என்ன, முதலீடு செய்த பணத்தொகையானது எத்தனை வருடங்கள்ல கிடைக்கும். அப்ப 3 வருடங்கள்ல கிடைச்சிட்டு. எனவே முதலீடு திரும்பி வரும் காலம் 3 வருடங்கள். சமன்பாடு பிரயோகிக்க தேவையில்லை, இலகுவான காசு பாய்ச்சலை வச்சே கூட்டி எடுக்கலாம். நாங்க முதலீடு செய்த தொகைக்கு சமனா எத்தனை வருடத்துல வருதோ அப்படி போடலாம். எனவே 3 வருடங்கள். சரியா? இங்க காசு பாய்ச்சல் ஒவ்வொரு வருடமும் வித்தியாசமா வருது தானே, அதனால இந்த சமன்பாட்டுல போட இயலாது. காசு பாய்ச்சல் ஒவ்வொரு வருடம் வித்தியாசமா வரதால இந்த சமன்பாட்டுல போட இயலாது. அதனால கூட்டி எடுத்து வருடங்களை கண்டுபிடிச்சோம். சரியா? இன்னும் ஒரு சமன்பாடிக்கு காசு பாய்ச்சல் வித்தியாசமா வந்தா அதை நான் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்துல சொல்லித்தாரேன். ரோய் காலேஜ் பேப்பர்ல சொல்லி தந்துக்கிறேன். ஓகே, எனவே ஆன்சர் 2வது போட்டுக்கோங்க. நோமலா காசு பாய்ச்சல் ஒரே பெருமை தந்தா, தம்பி காசு பாய்ச்சல் நோமலா 1000 மட்டுமே வந்தா நோமலா 3000 1000 பிரிச்சு 3 வருடங்கள்ல ஆன்சர் வரும். இங்க காசு பாய்ச்சல் வித்தியாசமா வருது, அதனால இந்த சமன்பாட்டுல போட இயலாது. இது சீரற்ற காசு பாய்ச்சல், சேம் இல்ல. அதனால அந்த காசு பாய்ச்சல கூட்டி பார்க்கணும் எத்தனை வருடம். எனவே 3 வருடங்கள் 2வது. இது எல்லாரும் கிளியர்னா போட்டுக்கோங்க. ஒரு கேள்வி வச்சு தேவையான எல்லாம் சொல்லி தந்துட்டேன். கிளியர்னா போடுங்க. பேலன்ஸ் 20 போகும். இதோட MCQ முடியுது.
ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோம். 31 தொடக்கம் 50. இந்த 31 தொடக்கம் 50 சொல்றது இப்ப எல்லாரும் நினைப்பீங்க டஃப்பான விஷயம்னு நினைப்பீங்க. டஃப் இல்ல. உங்களுக்கு 1 தொடக்கம் 30ன்னு சொல்றதுதான் கொஞ்சம் டஃப்பா வரும். அதாவது எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு 5 ஆன்சர் தாரான், அதனால இலகுன்னு எடுக்காதீங்க. அப்படிப்பட்ட விஷயத்துலதான் கொஞ்சம் டஃப்பா கேள்வி போடுவான். அந்த ஆன்சரும் தந்து ரொம்ப ஈஸியா போட மாட்டான். ஆன்சர் இல்லாத விஷயம் கஷ்டம்னு தலைக்கு போட வேணாம். உங்களுக்கு ஆன்சர் நாங்க தான் எழுதணும், கண்டுபிடிச்சு எழுதணும் அல்லது நோட்ஸ் எழுதணும். மிக இலகுவான முறையில தான் கேள்வி போடுவான். எனவே இந்த 31 தொடக்கம் 50 சொல்றது இம்பார்ட்டன்டான விஷயம். ஆனா நாங்க தான் ஆன்சர் எழுத போறோம். சரியோ பிள்ளையோ நாங்க தான் பார்க்கணும். ஆன்சர் கண்டுபிடிக்க இயலாது, சரியான டெஸ்ட் பண்ண இயலாது. எனவே இந்த 31 தொடக்கம் 50ல பிழை எடுக்காம இருங்க. சரியா? 1 தொடக்கம் 30 நல்லா செஞ்சுட்டு பின்னுக்குள்ளதுல மேக்சிமம் சரி எடுக்கணும். அடுத்தது விரைவா செய்யணும். நிறைய பேர் வந்து இந்த பார்ட் 1ல 50 கேள்வியில பின்னுக்கு வர இந்த 30 என்ன செய்வீங்க, டைம் போதாதுன்னு விடுவீங்க. அதனால அதுல கொஞ்சம் கவனத்தை எடுத்து படிங்க. கொஞ்சம் பிராக்டிஸ் கூட பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. 31வது போவோம். பாருங்க, 31வது கேள்வி எப்பொழுதும் அந்த முதலாவது கேள்வி மாதிரியே வரும். கணக்கீடு, நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு, பொது நோக்கு நிதி கூற்றுக்கள், விசேட நோக்கு நிதி கூற்றுகள், அது அடிப்படையா வரும். பாப்போம். ஏபிசிடின்னு தரப்படி முதலாவது, லாப நோக்குடன் நடாத்தப்படும் ஒவ்வொரு வணிகமும் கணக்கீட்டு நியமங்களின் அடிப்படையில் நிதி கூற்றுகளை தயாரித்தல் வேண்டும். ஏற்கனவே இந்த பேட்டர்ன்ல பாத்துக்கிறோம். நம்மட சிலபஸ்ல பாருங்க, கணக்கீட்டு நியமம் எல்கேஎஸ் சொல்றது நம்மட சிலபஸ்ல தனியுடைமைக்கு இல்ல, பங்குடைமைக்கு இல்ல, கம்பெனிக்கு காணப்படுது. அதாவது நம்ம ஏ லெவல் சிலபஸ்ல தெளிவா விளை கொள்ளணும். ஏ லெவல் சிலபஸ்ல நாங்க கம்பெனிக்கு மட்டும்தான் எல்கேஎஸ் பயன்படுத்துறோம். ஆனால் ஆனால் பங்குடைமை எல்கேஎஸ் அடிப்படையா செய்ய முடியும். இத கொஞ்சம் சரியா விளை கொள்ளணும். எங்கட சிலபஸ்ல ஏ லெவல்ல உயர்தரத்தை அடிப்படையா கொண்டு தனியுடைமை பங்குடைமைக்கு நாங்க படிக்கிறது இல்ல, கணக்கு செய்யறது இல்ல, கம்பெனிக்கு மட்டும் செய்யறது. ஆனால் பங்குடைமைக்கு செய்யலாம். சரியா? அப்ப ஒரு பேப்பர்ல போடுறான், பங்குடைமை நிதி கூற்றுகளானது இலங்கை கணக்கு நியமங்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்க முடியும்டா சரிந்து போடணும், செய்ய முடியும். அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். இதுக்கு முன்னுக்கு பேப்பர்ல வந்துக்குது. சரியா? இப்ப கேட்கப்பட்ட கேள்வி ஒவ்வொரு வணிகம்டா எல்லாத்தையும் சொல்றான். தனியுடைமை, பங்குடைமை, கம்பெனி, இந்த 3 தான் லாப நோக்கம். இந்த 3ம் எல்கேஎஸ்ல செய்யலாம்னு சொல்லுகிறான். எனவே பிழையான கூற்று. அடுத்த பிஏ பாருங்க. பொதுநோக்க நிதி கூற்றுகளானவை முதலில் வணிகம் ஒன்றின் நிதி வழங்குனர்களின் தகவல் தேவைகளின் கவனம் செலுத்தி தயாரிக்கப்படுகின்றன. ஓகே. பி 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்து அதே விஷயம். பொதுநோக்க நிதி கூற்றுக்கள், பொதுநோக்க நிதி கூற்றுக்களில் அக்கறை செலுத்தும் பிரதான பாவனையாளர்கள் எல்கேஎஸ் 1 கமைய. பொதுநோக்க நிதி கூற்றுக்களில் அக்கறை செலுத்தும் பிரதான பாவனையாளர் 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் சொல்லி செஞ்சுக்கிறோம். முதலாவது, தற்கால மற்றும் எதிர்கால சாத்தியமான சொல்லுவோம் முதலீட்டாளர்கள். நோட் பண்ணிக்கோங்க. பொதுநோக்கு நிதி கூற்றுக்கள் அக்கறை செலுத்தும் பாவனையாளர், தற்கால மற்றும் எதிர்கால முதலீட்டாளர், கடன் வழங்குனர், ஏனைய கடன் கொடுத்தோர். இப்படி 3ம் வந்தாதான் ஆன்சர் வரும். ஏனைய கடன் கொடுத்தோர். சரியா? இவங்க இந்த 3 பாவனையாளர்களும் நிறுவனத்துக்கு வளங்களை வழங்குவது தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தகவல் வழங்குறது தான் பொதுநோக்க நிதி கூற்று. எனவே அதுல சொல்லப்பட்டது சரி. அடுத்து சிய பாருங்க. வணிகம் ஒன்றின் நிதி அறிக்கைகளின் உள்ளடக்கமானது வணிகத்தின் தாக்கத்தினை ஏற்படுத்தும் சூழல் காரணியில் ஏற்படும் மாற்றங்களை பொறுத்து மாற்றமடையும். பாருங்க, டேம் பேப்பர்ல சொல்லி தந்துக்கிறேன். இந்த கணக்கீட்டு சூழல்னு சொல்றது, கணக்கீட்டு சூழல் மாறினா நிதி கூற்றுகள் மாற்றமடையும் சொல்லுகிறான். சரியான விஷயம். கணக்கீட்டு சூழல், அரசியல் சூழல், அரசியல் பொருளாதார சூழல், சட்ட சூழல், தொழில்நுட்ப சூழல், நுட்ப மற்றும் தொழில்சார் சூழல், சமூக கலாச்சார சூழல்.
உதாரணத்துக்கு பாருங்க, சட்டச்சூழல் எடுக்கிறோம். 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்தை பின்பற்றி தயாரிக்கிறோம். இப்ப 24ஆம் பிரிவுல சொல்லப்படுறது சம்பளம் இல்லைன்னு. அப்ப சம்பளம் இல்ல. இப்ப புதுசா ஒரு மாற்றம் வருது. கட்டாயம் நீங்க சம்பளம் கொடுத்தே ஆகணும்னு சொன்னா சம்பளம் கொடுப்போம். அப்படி சம்பளம் கொடுத்தா நடைமுறை கணக்கு மாற்றம் அடையும், நிதி கூற்று மாற்றம் அடையும். விளைஞ்சா அப்ப சூழல்ல ஏதாவது புதுசா மாற்றம் அடைஞ்சா நிதி கூற்றும் மாற்றம் அடையும். எனவே சி சரி. அடுத்து டிய பாருங்க. கொடுக்கல் வாங்கலை அடையாளம் காணுதல் வணிக முறையின் கணக்கீட்டு செயல்முறையின் ஆரம்ப படிமுறை. சரியா? ஆரம்ப படிமுறை. எனவே கொடுக்கல் வாங்கலை இனம் காணல், மூலாவணம் தயாரித்தல், மூலேடுகளில் பதிவு செய்தல், பொது பேரேட்டுக்கு மாற்றுதல், சமப்படுத்துதல், பரிச்சயமையை தயாரித்தல், நிதி கூட்டுகள் தயாரித்தல். கொடுக்கல் வாங்கல் இனம் காணுதல் ஆரம்ப பதிமுறை. எனவே சரியான ஆன்சர். பிழை சரி சரி. நீங்க இப்படி அடையாளம் போடுறது இல்ல, டிஎஃப்னு போடணும் அல்லது சரி பிழைன்னு எழுதணும். நோட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி போவோம். 32வது உரிமை மீதான தாக்கம். இலகுவான கேள்வி. நோட் பண்ணிக்கோங்க. உரிமை மீதான தாக்கம். தம்பி, உரிமையில தாக்கம் மாற்றம் கணக்கீட்ட பொறுத்த முறையில தாக்கம் மாற்றம்டா ரெண்டு விஷயம். ஒண்ணு அதிகரிப்பு அல்லது குறைவு. தாக்கம் மாற்றம்டா அதிகரிப்பு குறைவு. உரிமையில தாக்கம் மாற்றம்டா ஞாபகப்படுத்திக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. முதலாவது மூலதனம் அதிகரிக்கும், மேலதிக மூலதனம் அதிகரிக்கும், வருமானம் அல்லது லாபம் அதிகரிக்கும். பற்றுக்கள் குறைவினை ஏற்படுத்தும், செலவுகள் நட்டங்கள் குறைவினை ஏற்படுத்தும். இந்த விடயங்கள் மட்டும்தான் உரிமையில தாக்கம். ஒன்று அதிகரிப்பாக இருக்கலாம் அல்லது குறைவாக இருக்கலாம். இந்த சொல்லப்பட்ட ஏபிசிடி 4ம் இந்த கூறுகளை அடிப்படையாக கொண்டுதான் அதிகரிக்குமா குறையுமா மாற்றம் இல்லையான்னு போடணும். ஒரு மூலதனம் மேலதிக மூலதனம் வருமானம் லாபம் வந்தா கூட்டணும் அதிகரிக்கும்னு போடுங்க. பற்றுக்கள் செலவுகள் நட்டம் வந்தா என்ன செய்வோம்? குறையும்னு போடுங்க. அது இல்லாத வேற உருப்படிகள் வந்தா மாற்றம் இல்லைன்னு போடுங்க. சரியா? ஏபிசிடிய பாருங்க. உரிமை மீதான தாக்கம். முதலாவது தேங்காய் கடனுக்கு கொள்வனவு. தேங்காய் கொள்வனவு, கொள்வனவு கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. இந்த விஷயம் ஏதாவது வருதா? கொள்வனவோ கடன் கொடுத்தோரோ வருதா? இல்ல. எனவே மாற்றம் இல்லை, போடுங்க. மாற்றம் இல்லை. அடுத்து 2வது லாபத்துடன் தேங்காய் எண்ணெய் கடனுக்கு விற்பனை. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஃபுல்லா தேவையில்லை. லாபம்னு சொல்லிட்டான். அப்ப லாபம் நீக்குதா? இப்ப லாபம் வந்தா என்ன அதிகரிக்கும்? போடுங்க அதிகரிக்கும். அடுத்து சிய பாருங்க. தேங்காய் விநியோகஸ்தர்களுக்கு கழிவுடன் காசு கொடுப்பனும். இங்க பாருங்க, காசு கொடுக்குறோமா? காசு கொடுக்கப்படுது கடன் கொடுத்தோருக்கு கழிவுடன். அப்ப கடன் கொடுத்தோரோட வார கழிவு என்ன? பெற்ற கழிவு. இது அடையாளம் காணணும். இது மட்டும்தான் நமக்கு தேவை. கடன் கொடுத்தோருக்கு காசு கொடுக்குறோம், அதோட வார கழிவு பெற்ற கழிவு. பெற்ற கழிவுண்டா ஒரு வருமானம். எனவே வருமானம் அதிகரிக்கும். அடுத்து டிய பாருங்க. உரிமையாளர் தனிப்பட்ட தேவைக்காக தேங்காய் எண்ணெய் பெற்றுக்கொள்ளல்.
உரிமையாளர் தனிப்பட்ட தேவைக்கு காசையோ அல்லது பொருட்களையோ எடுத்தா பற்று. எனவே பற்று குறைவினை ஏற்படும். பாருங்க எப்படி இலகுவா ஆன்சர் பண்றோம். இந்த ட்ரிக்ஸை தான் நீங்க புடிச்சு கொள்ளலாம். எனவே முதலாவது கடன் கொள்வனவா உங்க சம்பந்தப்படையில மாற்றம் இல்லை. 2வது லாபம் அதிகரிக்கும். 3வது வருமானம் பெற்ற கழிவு அதிகரிக்கும். 4வது பற்று குறைவை ஏற்படுத்தும். அடுத்த கேள்வி போவோம். 33வது மூல கேட்டுக்கிறான். இலகுவான விஷயம். கொடுக்கல் வாங்கல் மூல ஆவணம் மூல ஏடு. இதுல பார்க்கணும். இருப்புக்கள் கடன் கொள்வனவு கடன் விற்பனைனா கொள்வனவு நாளேடு விற்பனை நாளேடு போடுவோம். ஆதனம் பொறிபான கடன் கொள்வனவு கடன் விற்பனைனா பொது நாளேடு போடுவோம். அதை மட்டும் தெளிவா பார்த்துக்கொள்ளணும். மத்த விஷயம் எல்லாம் நார்மலா டிரெக்டா போடலாம். சரியா? அதாவது உங்களுக்கு தொடர்பு இல்லாத, அதாவது விசேட மூலேடுகள்ல வராத வேற எந்த கொடுக்கல் வாங்கல் தந்தாலும் பொது நாளேடு போடும். இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் கொஞ்சம் மயக்கமா போடப்பட்டு பாருங்க. முப்பத்தி 33வது கொடுக்கல் வாங்கல் மூலப்பதிவேடு. ABCD. முதலாவது பார்க்கணும். இந்த நிறுவனமானது என்னத்தை உற்பத்தி செய்து விற்பனை செய்து, அது இந்த நிறுவனமானது என்னத்தை விற்பனை செய்துன்னு பார்க்கணும். அந்த விற்பனை செய்யக்கூடிய பொருளை சொல்லுவோம் இருப்பு. அப்ப உதாரணமாக ஒரு சொத்தை விற்பனை செய்தாலும் அந்த சொத்து நிறுவனத்துக்கு இருப்பாக எடுக்கணும். அது தவிர்ந்த வேற அனைத்தும் என்னது நீண்ட கால சொத்துக்களா எடுக்கணும். சரியா? அதுக்குதான் முதலாவது நிறுவனத்திட பொருள் விற்பனை பொருள் என்னன்னு பாக்குறது. மதுரா அரிசி ஆலையில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்க. அப்ப இதுல அரிசி ஆலை அரிசியோட தொடர்பானது. அரிசி என்ன ஒரு இருப்பு. பாருங்க, விவசாயிகளிடம் காசுக்கு நெல் கொள்வனவு, காசுக்கு கொள்வனவு. எனவே போடுங்க காசு கொடுப்பனவு நாளு. காசு கொடுப்பனவு நாளு. அடுத்து பிஏ பாருங்க, அரிசி செய்முறைப்படுத்தும் இயந்திரம் ஒன்றின் கடன் கொள்வனவு. இங்க பாருங்க இயந்திரம். அப்ப இங்க இயந்திரம்னு சொல்றது ஒரு ஆதனம் பொறி உபகரணம், பிபின்னு சொல்லுவோம். அப்ப இதுல கடன் கொள்வனவு உண்டா பொது நாளு ஆரம்பத்திலே சொல்லும். அடுத்த சி, மொத்த வியாபாரிகளுக்கு கடனுக்கு அரிசி விற்பனை. கடனுக்கு அரிசிண்டா இருப்புக்கள் கடனுக்கு விற்பனை. எனவே இருப்பு கடன் விற்பனைடா விற்பனை நாளு. இருப்பு கடன் விற்பனை விற்பனை நாளு. இறுதியா பாருங்க, மிருக உணவு உற்பத்தியாளர்களுக்கு கடனுக்கு உடைந்த அரிசி விற்பனை. சரியா? இதுல ஒரு விஷயம் பார்த்து கொள்ளணும். இந்த டீன்னு சொல்றது தெளிவா நமக்கு தரையில உடைந்த அரிசின்னு சொல்லிக்கலாம். இந்த உடைந்த அரிசின்னு சொன்னதால இது தொடர்பில்லாத கொடுக்கல் வாங்கலாகவும் எடுக்கலாம். அதாவது விசேட மூலேடுகள்ல பதிவு செய்யப்படாத கொடுக்கல் வாங்கலா எடுத்து பொது நாளேடும் கொடுக்கலாம். அல்லது விற்பனை தான இருப்பு கடன் விற்பனை எடுத்து விற்பனை நாளேடும் கொடுக்கலாம். தெளிவாக இல்லைங்க. இதுல ஃபைனல் எக்ஸாம்ல நாங்க எப்படி எடுக்கிறோமோ அதை ஆன்சர் கொடுக்கலாம். ஆனா தெளிவா தரையில. அதனால கடனுக்கு உடைந்த அரிசி விற்பனை மிருக உணவு உற்பத்தியாளர்களுக்கு அப்படின்னு சொல்லி, அப்ப அரிசி கடன் விற்பனைண்டா இருப்பு கடன் விற்பனை விற்பனைனாலதும் எடுக்கலாம். அல்லது உடைந்த அரிசின் தாரன் சம்பந்தம் இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா தாரன் மயக்கமாகி, எனவே பொது நாள் எடுத்தும் எடுக்கலாம். எனவே உங்களோட ஸ்கீம்ல
பொது நாளேடும் கொடுத்திருந்தான், விற்பனை நாளேடும் கொடுத்திருந்தான். அந்த 2 ஆன்சர் வந்துச்சுன்னு தெளிவா விளங்கிக்கோங்க. சரியா? ஃபைனல்ல இப்படி தர மாட்டான். சில சந்தர்ப்பங்கள்ல குழப்பமா தந்தா ஓல் ஆன்சர் தருவான். அப்படி இல்லையா 2 ஆன்சர் தருவான். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி போவோம். அடுத்த கேள்வி போவோம். 34வது. கட்டுப்பாட்டு கணக்கு தொடர்பான விஷயம். இலகுவான ஒரு கேள்வி பாருங்க. கட்டுப்பாட்டு கணக்கு எப்படி செய்யறது? இணக்க கூற்று எப்படி செய்யறது? எல்லாம் தெளிவான முறையில படித்து தந்துக்கிறேன். சரியா? அப்ப கண்ட்ரோல் அக்கௌண்ட் கஷ்டம்னு சொல்லக்கூடாது என்கிட்ட படிக்கிற மாணவர்கள். ஏன்டா நான் தெளிவான முறையில நிறைய பார்த்துட்டேன். எப்படி உங்களுக்கு இணக்க கூற்று பிளஸ் மைனஸ் பண்றது, அடுத்தது திருத்தியதுல என்ன வரும், இணக்க கூட்டுல என்ன வரும், அடுத்து ரெண்டுலயும் எப்படி வரும், தெளிவா சொல்லி தரீங்க. அந்த பழைய ரெக்கார்டிங் தந்த எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. அதுல நிறைய விஷயம் படிச்சு கொடுத்துட்டேன். சரியா? அதை பார்க்காம இருந்தா மிஸ் பண்ணுவீங்க. கட்டாயம் பாத்துக்கோங்க. 34வது கேட்கப்பட்ட கேள்வி, திருத்த முன் பேரேட்டு மீதி, வழுக்களை திருத்திய பின் கட்டுப்பாட்டு கணக்கு மீதி. எனவே 34வது போட்டுக்கோங்க. ஆனா பட்டியல் மீதுண்டா இணக்க கூற்று போடணும், திருத்திய மீதுண்டா திருத்திய கடன்பட்டோர் போடணும். ரெண்டையும் அடிச்சுக்கோங்க. திருத்திய கடன்பட்டோர் கணக்கு, கடன்பட்டோர் இணக்க கூற்று. தெளிவா விளங்கிக்கோங்க. உங்களுக்கு கட்டுப்பாடு கணக்குல 3 வழுக்கள் சம்பந்தப்படும். பொது பேரேட்டில் தாக்கம் செலுத்தும் வலு, துணை பேரேட்டில் தாக்கம் செலுத்தும் வலு, இரண்டிலும், அதாவது பொது பேரேடு துணை பேரேடு இரண்டிலும் தாக்கம் செலுத்தும் வலு. ஒரு பொது பேரேட்ல தாக்கம் செலுத்தும் வலுவா இருந்தா இது கட்டுப்பாட்டு கணக்கை பாதிக்கும். எனவே திருத்தியதுல பதிவு செய்யணும். மிக முக்கியமானது, நோட் பண்ணணும். 2வது துணை பேரேட்ல தாக்கம் செலுத்தும்னா நபர் கணக்கு, இது இணக்க கூற்றுல பதிவு செய்யணும். 3வது இரண்டிலும் தாக்கம் செலுத்தும்டா இரண்டிலும் வரும், அதாவது திருத்தியதிலும் பதிவு செய்யலாம், இணக்க கூற்றிலும் பதிவு செய்யணும். நோட் பண்ணிக்கோங்க. 3 வழுக்கள் பொது பேரேடு துணை பேரேடு 2. பொது பேரேடுனா கட்டுப்பாட்டு கணக்குல தாக்கம் செலுத்தும், திருத்தியில பதிவு செய்யணும். துணை பேரேண்டா நபர் கணக்கு ஆள்சார் கணக்கு இணக்க கூட்டுல போடணும். ரெண்டுலையும் தாக்கம் செலுத்தினா ரெண்டுலையும் போடணும். அடுத்ததுக்கு வாங்க. கடன்பட்டோர், திருத்திய கடன்பட்டோர் வரவு செலவு வைக்கிறது. இணக்க கூட்டுல திருத்திய கடன்பட்டோர் மீதி பிளஸ் மைனஸ் பட்டியல் மீதி. இந்த இணக்க கூற்று எப்படி செய்யறதுன்னா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இணக்க கூற்றுன்னு சொல்றது இணக்கம் செய்யணும், திருத்துறது இல்ல. அப்ப கடன்பட்டோர்னா வரவுல பிளஸ் செலவுல மைனஸ். எப்படி வரவுல பிளஸ் போட்டீங்க? கடன்பட்டோர்னா ஒரு சொத்து, எனவே வரவு மீதி. வரவு மீதிண்டா வரவுல தான் பிளஸ் ஈக்கும், எனவே செலவுல மைனஸ் ஈக்கும். வரவுல பதிவு செஞ்சா அதிகரிக்கும், பதிவு செய்யலையா குறைவடையும். செலவுல பதிவு செஞ்சா குறைவடையும், பதிவு செய்யலையா அதிகரிக்கும். நேர்கணியும் எதிர்கணியும் இத வச்சு பதிவு செய்யணும். அப்ப ஒரு கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுது, அது துணை பேரேட்ல தாக்கம் செலுத்துது, அதை நாங்க பார்க்கணும். கடன்பட்டோர்ல வரவுல வருதா செலவுல வருதாண்டு. வரவுல வந்தா பதிவு செஞ்சுக்கிறான், எனவே மீதி கூடும்னு கூட்டணும்.
செலவுல வருதா பதிவு செஞ்சுக்கிறான், மீதி குறையும்னு குறைக்கணும். இப்படித்தான் இணக்க கூற்று செய்யறது, பிழையாவே இணக்கம் செய்யறது. சரியா? திருத்தியதுன்னா இரட்டை பதிவுக்கு உட்படுத்தி வரவு செலவு வைக்கிறது. இது கிளியரான்னு சொல்லுங்க, ஆன்சர் போவோம். இதோட கட்டுப்பாட்டு கணக்கு முடிஞ்சு. இவ்வளவுதான் விஷயம். கிளியரான வேகமா போடுங்க. திருப்பி ஒருக்கா சொல்லித்தாரணும். ரிவிஷன். ஓகே, இப்ப ஆன்சர் போவோம். 31/3/2021 வணிகமொன்றின் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதி 5,60,000 இருந்தது. அப்ப கடன்பட்டோர் மீதி 5,60,000. அதை மீதியில போடுங்க. 560 மீதி. ஓகே, அடுத்தது இத்திகதியில் கடன்பட்டோர் பேரேட்டு மீதிகளின் மொத்தத்துடன் இணங்கவில்லை. சரி, வழுக்கள் தரப்படி அந்த வழுக்களை பார்க்கணும். நான் தந்திக்கிறேன். பொது பேரேடா திருத்தியது போடுங்க, துணை பேரேடா இணை கூற்று போடுங்க, ரெண்டுலயும் வந்தா ரெண்டுலயும் போடுங்க. கட்டுப்பாட்டு பேரேட்டில் அறவிட முடியாத கடனாக பதிவளிக்கப்பட்ட 20,000 ஆனது கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் பதிவு செய்யப்படவில்லை. பாருங்க, கடன்பட்டோர் பேரேட்டில் அறவிட முடியாத கடனாக பதிவளிக்கப்பட்ட 20,000 கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் பதிவு செய்யப்படவில்லை. அப்ப இதுல சொல்லப்பட்ட விஷயம் கட்டுப்பாட்டு கணக்குல பதிவு செய்யலையா? தெளிவா அவனே சொல்லிக்கிறான், கட்டுப்பாட்டு கணக்குல பதிவு செய்ய இல்லையா. அப்ப கட்டுப்பாட்டு கணக்குனா தம்பி, கட்டுப்பாட்டு கணக்கு திருத்தியதுக்கு மட்டும்தான் வரும், இணக்க கூற்றுக்கு போவே தேவையில்லை. எனவே அறவிட முடியா கடன் தான் முதலாவது. அறவிட முடியா கடன் கணக்கு வரவு கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. அப்ப கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவுல அறவிட முடியா கடன் போடுங்க 20. இணக்க கூற்றுக்கு வராது. இரண்டாவது, 42,000 விற்பனை பட்டியல் ஒன்று விற்பனை நாளேட்டில் 24,000 பதியப்பட்டிருந்தது. ஓகே, இங்க பாருங்க, விற்பனை நாளேடு. நாளேடுகளில் கூட்டி குறைத்து பதிவு செஞ்சா அது கட்டுப்பாட்டு கணக்கை மட்டும்தான் பாதிக்கும். நோட் பண்ணிக்கோங்க. நாளேடுகளில் கூட்டி குறைத்து பதிவு செஞ்சா கட்டுப்பாட்டு கணக்கை மட்டும்தான் பாதிக்கும். எக்ஸாம்பிள் குழப்பம். ஒரு மூலேடுகள்ல பதிவே செய்யப்படலைன்னா ரெண்டையும் பாதிக்கும். நாளேடுகள்ல கூட்டி குறைச்சி பதிவு செஞ்சா கட்டுப்பாட்டு கணக்கை மட்டும்தான் பாதிக்கும். மிஸ் பண்ணக்கூடாது, எனவே நோட் பண்ணுங்க. எனவே இதுல சொல்லப்பட்டது நாளேடுல தான் கூட்டி குறைச்சி பதிவு செய்யப்பட்டீங்க. கடன்பட்டோர் பேரேட்டுல சரியா, அதாவது துணை பேரேட்டு சரிண்டா இணக்க கூற்றுக்கு வராது, திருத்தியதுக்கு மட்டும்தான் வரும். எனவே நாளேட்டுல என்ன செய்யப்பட்டீங்க? 42,024 பாருங்க, 42,024 குறைச்சி பதிவு செஞ்சுக்கிறான். எவ்வளவு குறைச்சி பதிவு செஞ்சுக்கிறான்? 18,000 குறைச்சி பதிவு செய்யப்பட்டா என்ன செய்யணும்? சரியான பக்கத்துல வைக்கணும். எனவே கடனுக்கு விற்பனை, கடன்பட்டோர் வரவு, விற்பனை செலவு. எனவே கடன்பட்டோர்ல விற்பனைன்னு போடுங்க 18,000. இவ்வளவுதான் பதிவுகள், இணை கூற்றுக்கு வராது. இப்ப கூட்டி எடுத்தா சரி. கூட்டி எடுங்க. 560, 578, 578. எனவே மீதி வந்தது 20 போனா 558. முதலாவதுக்கு ஆன்சர். அடுத்து திருத்தியல் 558 போடுவோம். கூட்டல் கழித்தல் இல்ல, எனவே பட்டியல் மீதியும் அதே ஆன்சர் 558. எனவே ஆனா ஆவண்ணா 558, 558 3 சைபர் சேர்த்துக்கோங்க. கிளியர்னா போடுங்க. அடுத்த வினாக்கு போவோம். ஏக்கு எப்படி ஆன்சர் வந்துச்சா பாருங்க. ஏய பாருங்க. ஏன்னா முதலாவதா கடன்பட்டோர் பேரேட்டில் அறவிட முடியா கடனாக பதிலளிக்கப்பட்ட 20,000 கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் பதிவு செய்யலண்டா கட்டுப்பாட்டு கணக்குல போடலாடி தம்பி திருத்தணும், இரட்டை பதிவுக்கு உட்படுத்தணும். எனவே அறவிட முடியா கடன் வரவு கடன்பட்டோர் செலவு. எனவே
கடன்பட்டோர்ல செலவுல அறவிட முடியா கடன் போடும். அடுத்த வினாக்கு போவோம். கணக்கீட்டு எண்ண கருக்கள். கணக்கீட்டு எண்ண கருக்கள் மிக இலகுவானது. கட்டாயம் 2 அல்லது 3 கேள்வி வரும். சரியா? சொன்னதானே MCQல 2 வந்திக்கு பாருங்க, பின்னுக்கு 1. எனவே 3 கேள்வி கட்டாயம் வரும். அப்ப 50க்கு 3 மார்க்ஸ் சும்மா இல்ல. கணக்கீட்டு விகிதங்கள் 2 3 மார்க்ஸ். இப்படியே தம்பி நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே போகலாம். எதிர்பார்க்க வினாக்களோட பேசி 40க்கு மேல சும்மா ஸ்கோர் பண்ணிட்டு வரலாம். இன்னொரு 10 கேள்வி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா போடுவான். இப்படிதான் படிக்கணும். அப்பதான் டிஸ்ட்ரிக்டோ ஐலண்ட்லயோ ரேங்க் அடிக்கலாம். சரியா? கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. சொல்லுங்க. திருத்துறதுக்கு முன்னாடி அவருடைய கடன் பேர் வந்து விலங்கலை தம்பி ஒழுங்கா கேளுங்க. திருத்த முன்னாடி அந்த பேரடி தம்பி திருத்தமுன் பட்டியல் மீது சொன்னதானே தம்பி. முதலாவது கீழே பாருங்க ஆன்சரை. முதலாவது கடன்பட்டோர் பேரேட்டில் அறவிட முடியாக்கனாக பதிவளிக்கப்பட்ட 20,000 கட்டுப்பாட்டு கணக்கில் பதிவு செய்யவில்லை. கட்டுப்பாட்டு கணக்குல மட்டும்தான் பாதிக்குது. கட்டுப்பாட்டு கணக்குல பாதிச்சா இணைய கூற்றுக்கு வராது. அப்ப அங்க போடாதீங்க. அப்ப திருத்தியதுல செலவுல வரும். அடுத்தே பாருங்க 42,000 விற்பனை பட்டியல வந்து விற்பனை நாளேட்டில் குறைத்து பதிவு செய்யப்பட்டி. அதாவது 42,000 24,000 குறைச்சி வச்சுக்கான். தொடர்ச்சியா பாருங்க, இது கடன்பட்டோர் பேரேட்டில் சரியா பதிஞ்சுக்கானா. அப்ப கடன்பட்டோர் பேரேடுனா துணை பேரேடு அங்க சரியா பதிவு செஞ்சுக்காண்டா ஓகே, நீங்க அங்க போயிட்டு திருப்பி ஒன்றும் செய்ய தேவையில்லை. எனவே இணக்க கூட்டுல 2லயும் பதிவே இல்லை. எனவே திருத்திய மிதியை தான் கொண்டு போய் அதுலயும் போடுவோம் 558. கூட்டல் கழித்தல் இல்ல. எனவே பேரேட்டு மிதியம் என்ன 558. சரியா? ஓகே, அடுத்த கேள்வி போவோம். 35வது. இந்த 35வை என்ன கருக்குள்ள எழுதுற கேள்வி வந்தா சும்மா சிம்பிளா எழுதலாம். மாறி மாறி அதே கேள்விதான் தாரான். நான் என்ன கருக்குள்ள ஃபுல்லா முடிச்சு பேப்பர் கிளாஸும் செஞ்சு விட்டேன். ஒரு 10-15 நிமிஷம் பாஸ் பேப்பர். அதே கேள்விதான் திருப்பி வந்துக்குது பாருங்க. நார்மலா நிதி நிலைமை கூட்டு அல்லது வருமான கூட்ட போட்டுதான் கேட்பான், அல்லது பந்தி அமைப்புல கேட்பான். மாறி மாறி அதே விஷயம் தான். முதலாவது பாருங்க, அம்மு வியாபாரம். நிதி கூற்றுக்களில் வணிகத்தின் பெயரை குறிப்பிடுதல். வணிக அழகுசார் என்ன கரு நோட்ஸ் தந்துக்கிறேன். எனவே போடுங்க வணிக அழகுசார் என்ன கரு. நிதி கூற்றுக்களில் வணிகத்தின் பெயரை குறிப்பிடுதல். வணிக அழகுசார் என்ன கரு. இரண்டாவது காலம் 31/3/2021 கால அளவீட்டு என்ன கரு. அடுத்து சி ரூபா சொல்லப்படிக்கு பண அளவீட்டு என்ன கரு. அடுத்து டிய பாருங்க, டிய கொஞ்சம் ஒழுங்கா பார்க்கணும். டிய பாருங்க, விற்பனை சொல்லுகிறான், விற்பனை கிரயம் சொல்லுகிறான். இதுல பாருங்க விற்பனையை மட்டும் காட்டியிருந்தா தேரல் கொடுக்கணும், விற்பனை கிரயத்தை மட்டும் காட்டியிருந்தா இணைதல் கொடுக்கணும். இது ரெண்டையும் ஒப்பிட்டு காட்டுகிறான். தெளிவா விளங்கிக்கோங்க. விற்பனையை மட்டும்தான் அது வருமானம் தேரல் கொடுப்போம், விற்பனை கிரயம்டா செலவு இணைதல் கொடுப்போம். இங்க ரெண்டையும் ஒப்பிட்டு காட்டுகிறான். அதாவது விற்பனையையும் விற்பனை கிரயத்தையும் ஒப்பிடுதல். ஆண்டுக்குரிய லாபன்றதை கணிப்பீடு செய்யும் போது அந்த ஆண்டுக்கு உழைத்த உண்மையான வருமானங்களையும் செலவுகளையும் ஒப்பீடு செய்தல். நோட்ஸ்ல தந்துக்கிறேன். இணைதல் என்னக்கள். எனவே முதலாவது நிதி கூட்டுக்கள்ல வணிகத்தின் பெயரை குறிப்பிட்ட அழகுசார், காலம் குறிப்பிட்டா கால அளவீட்டு என்னக்கரு, பணம் குறிப்பிட்டா பண அளவீடு, ரெண்டையும் ஒப்பிட்டா இணைதல். நார்மலா விற்பனைடா தேரல், விற்பனை கிரயம்டா இணைதல். அப்படி இல்ல ரெண்டையும் ஒப்பீடு செஞ்சா இணைதல். எழுதிக்கோங்க. முப்பத்தி ஆறாவது கேள்வியை பாருங்க. தனியுடைமை வியாபாரம் ஒன்றின் கணக்கு தொடர்பில் பின்வரும் கூற்று சரியா பிழையா.
இங்க பாருங்க, தனியுடைமை வியாபாரம். அப்ப தேர்ச்சி 6ல படிச்ச தனியுடைமை வியாபார அறிவை மட்டும்தான் பயன்படுத்தணும். ஃபுல் சிலபஸை இங்க யோசிக்க கூடாது. தனியுடைமை அதை மட்டும்தான் கொஞ்சம் அடையாளம் கண்டு போடும். சரியா? வேற விஷயத்த பார்க்க கூடாது. ஏபிசிடி தரப்பட்டிக்கு சரியா பிள்ளையான்னு பார்ப்போம். கூற்று கேள்வி வந்தா இது இலகுவான விஷயம் இல்ல, கொஞ்சம் டீப்பா யோசிச்சு சரியா ஆன்சர் பண்ணணும். நிறைய பேர் கூற்று கேள்வி இலகுன்னு நினைச்சு சும்மா சரிப்பிழை போடுறது இல்ல. அப்படி போட்டா சில டைம்ல பிழையா வந்துடும். வணிகத்தின் லாபமானது காசு பற்றுகளாக பரிந்தளிக்க முடியும். பாருங்க, ஒரு வணிகத்துல லாபத்தை காசு பற்ற எடுக்க இயலுமா இயலாதான்னு கேட்கிறான். 36 எடுக்க இயலும். வணிகத்தின் லாபத்தை காசு பற்றா. இப்ப பங்குடைமை நிதி கூட்டுகளா இருக்கலாம், அல்லது தனியுடைமையா இருக்கலாம். நாங்க உழைக்கிற இலாபத்தை பற்றுக்களா பகிர்ந்தளிக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, லாபத்தை பற்றுக்களா பகிர்ந்தளிக்க முடியும். பங்குடைமையிலே வரும். எனவே ஏ சரி. அடுத்து பிஏ பாருங்க, உரிமையாளருக்கு விற்கப்பட்ட பொருள் வணிகத்தின் விற்பனையாக கணக்கீடு செய்யப்பட்டன. உரிமையாளருக்கு விற்கப்பட்ட பொருட்கள் வணிகத்தின் விற்பனையாக கணக்கீடு செய்யப்பட்டன. சரியா பிள்ளையா? யோசிக்கணும். வணிக அழகுசார் என்ன, இப்பதான் சொல்லிட்டாங்க. வணிக அழகுசார் என்ன காரணம்? நிறுவனம் வேறு, உரிமையாளர் வேறு. நிறுவனம் வேறு, உரிமையாளர் வேறு என கருதி நிதி கூற்றுக்கள்ல கணக்குல பதிவு செஞ்சா அது வணிக அழகுசார் என்ன கரு. எனவே இங்க உரிமையாளர்னு சொல்றது தனிப்பட்ட ஆள். அப்ப உரிமையாளருக்கு ஒரு பொருளை வித்தா அது ஒரு விற்பனை தான். சரியா? உரிமையாளர் வேறு, நிறுவனம் வேறுன்னு தான் கணக்கு செய்யறோம். வணிக அழகுசார் என்ன கரு. எனவே உரிமையாளருக்கு ஒரு பொருளை வித்தாலும் அது என்ன, அது ஒரு நிறுவனத்துக்கு விற்பனையா எடுக்கணும். எனவே சரியான. அடுத்து சிஏ பாருங்க, பொருட்கள் நன்கொடையானது வணிகத்தின் செலவாக இனங்காணப்படல் வேண்டும். நன்கொடை. நன்கொடை என்ன? தனியுடைமை நிதி கூற்றுக்கள்ல நன்கொடைன்னு சொல்றது என்ன? ஒரு ஏனைய செலவு. ஏனைய செலவு. எனவே செலவாக இருக்கலுமா? சரி. இறுதியா பாருங்க, கொடுக்கல் வாங்கல் காசு அடிப்படையில் பதியப்படும் போது வருமான கூற்று தயார் செய்யப்பட வேண்டியதில்லை. தெளிவா சொல்லி தந்துக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நிதி கூற்றுக்கள் 5 வகை. வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, உரிமையாண்மை மாற்றல் கூற்று, கணக்கீட்டு கொள்கைகளும் குறிப்புகளும். இதுல நிதி கூற்றுகளானது 2 அடிப்படையில் தயாரிக்கப்படும். எக்ஸாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்க. ஒண்ணு அட்டுறு அடிப்படை, 2வது காசு அடிப்படை. காசு பெறுவனவு கொடுப்பனவு மட்டும் பார்த்தா காசு அடிப்படை. காசா பெற்றது, பெற வேண்டியது. காசா கொடுத்தது, கொடுக்க வேண்டியது. முற்பணம் அட்டுறு. எல்லாத்தையும் சீராக்கி செஞ்சா அட்டுறு அடிப்படை. எனவே வருமான கூற்று அட்டுறு அடிப்படை, நிதிநிலைமை கூற்று அட்டுறு அடிப்படை, காசு பாய்ச்சல் கூற்று காசு அடிப்படை, உரிமையாண்மை கூற்று அட்டுறு அடிப்படை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காசு பாய்ச்சல் கூற்று தவிர்ந்த அனைத்தும் அட்டுறு அடிப்படையில் தயார் செய்யப்படும். எனவே இதுல சொல்லப்பட்டிக்கு காசு அடிப்படையில் பதியும் போது வருமான கூற்று தயாரிக்க தேவையில்லை. எனவே கூற்று சரி. சரியா? கொடுக்கல் வாங்கல் காசு அடிப்படையில் பதியப்படும் போது வருமான கூற்று தயார் செய்ய வேண்டியதில்லை. தம்பி சரியா பிள்ளையா சொல்லுங்க. நாங்க காசு அடிப்படையில செய்யும் போது வருமான கூற்று தயார் செய்யணுமா? அப்ப ஆன்சர் என்ன ஒரு 36வது. 36வது போட்டுக்கோங்க. காசு அடிப்படையில் நாங்க கணக்குகளை பதிவு செய்யும் போது வருமான கூற்று தயார் செய்யப்பட வேண்டியதில்லைன்னு சொல்லி. அப்ப காசு பாய்ச்சல் கூற்று காசு அடிப்படை, மத்த அனைத்தும் அட்டுறு அடிப்படைன்னு சொல்லிட்டேன். கேள்வியை சரியா வாசிங்க. கொடுக்கல் வாங்கல் காசு அடிப்படையில் பதியப்படும் போது, அதாவது காசு பெறுவனவு காசு கொடுப்பனவுன்னு பதிகிறோம். உட்பாய்ச்சல் வெளிப்பாய்ச்சல் பதிவு செய்யும் போது
வருமான கூற்று தயார் செய்ய வேண்டியதில்லைன்னு சொல்லி போட்டுக்கோங்க. பிழை. தம்பி சரியா விளங்கிக் கொள்ளணும். வருமான கூற்று அட்டூர் அடிப்படையில தான் தயாரிக்கும், அது ஓகே. ஆனா ஒண்ணு விளங்கிக்கோங்க, ஒரு செலவும் நீக்கி ஒரு வருமானமும் நீக்கி. இங்க காசா பெற்றது மட்டும், காசா கொடுத்தது மட்டுமே, இங்க காசா பெற்றது மட்டும்தான் நீக்கி. அட்டுருவோ முற்பணமோ கணக்குல தரையில. அப்ப இந்த கொடுத்ததும் பெற்றதைனா ஆண்டுக்குரிய வருமானமாகவும் ஆண்டுக்குரிய செலவாகவும் பதிவு செய்வோம். எனவே நாங்க காசு அடிப்படையில செய்யறோம், அங்க அட்டூர் முற்பணம் இல்லாட்டி வருமான கூட்டு கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா பெற்றதை ஃபுல்லா வருமானம் போடணும், செலுத்தியதும் செலவா போடணும், அட்டுருவோ முற்பணமோ இல்லாட்டி. எனவே சொல்லப்பட்டதை கமைய காசு அடிப்படையில பதியப்படும் போது வருமான கூற்று தயார் செய்ய வேண்டியது பிழை. சரியா விளையங்களா? இது காசு அடிப்படையில் தயாரிக்க முடியும்டா பிழை. காசு அடிப்படையில் தயாரிக்க கூடாதுன்னா சரி. அவன் சொல்லிக்கிறான், காசு அடிப்படையில நாங்க கணக்கு செய்யறோம், அந்த சந்தர்ப்பத்துல வருமான கூற்று செய்யலுமா? செய்ய முடியும். ஆனா அட்டூர் முற்பணம் இல்லாட்டி செய்யலாம். எனவே கூற்று பிழை. சரியா? அப்ப இந்த டிக்கு எல்லாம் சரின்னு போடுவீங்க. இது பிழையானது. நோட் பண்ணுங்க. முப்பத்தி ஏழாவது பார்ப்போம். விற்பனையின்றல் திருப்பி அனுப்புக. உழவு தனியுடைமை நிதி கூட்டுகள் சீராக்கம் எல்லாம் முடிச்சிட்டேன். கம்பெனிக்கு தேவையானது ஏற்கனவே சொன்னேன். யாராவதுக்கு தேவை தனியுடைமை சீராக்கங்கள் அனைத்துமே எனக்கு தெரியாதுன்னா கேளுங்க, லிங்கை தாரன். முழுமையா 6வது பாடமைக்கு படிச்சுக்கோங்க. ஏற்கனவே குரூப்ல போட்டேன், புதுசா ஜாயின் பண்ணாக்க கேட்டுக்கோங்க. சரியா? சீராக்கம் கட்டாயம் தேவை கம்பெனி அல்லது பார்ப்பனக்கும். கேள்வியை பாருங்க. 37வது மாதத்துக்கான விற்பனை வருமானம் நிதி நிலைமை கூட்டில் அறிக்கைப்படுத்த வேண்டிய இறுதிப்பின் பெறுமதி. முதலாவது விற்பனை வருமானம், இரண்டாவது இறுதி இருப்பு. முப்பத்தி ஏழாவது முதலாவது பாருங்க, விற்பனை என்றால் திருப்பி அனுப்ப வேண்டா இலகுவானது. எப்படின்னு பாத்துக்கோங்க. பெறுமதி கூடிய விற்பனை வேகம் குறைந்து, பெறுமதி கூட பொருள்ற விற்பனை வேகம் குறைவாய். அப்ப நமக்கு வித்து கேளாது ஒரு பிரான்ச்சை வச்சு. எனவே பல்வேறு முகவர்கள் ஊடாக பொருட்களை விற்பனை செய்யணும். அதுக்காக குறிப்பிட்ட பொருளை ஒரு லாபத்தை வச்சு ஒரு நபருக்கு அனுப்புவோம், இதை வித்து தாங்க, விற்பனை செஞ்சு தாங்க. அவரு அந்த குறிப்பிட்ட பொருளை விற்பனை செஞ்சா விற்பனையா பதிவோம், விற்பனை செய்யப்படலையா இறுதி இருப்பா காட்டுவோம். இவ்வளவுதான் விஷயம். அவர் விற்பனை செஞ்சா முழுமையா விற்பனையா காட்டுவோம், விற்பனை செய்யலையா இறுதி இருப்பா காட்டுவோம். ரெண்டாவது, அவருக்கு ஒரு டேட் ஒன்று கொடுத்திப்போம், 1 மந்த் கொடுத்திக்கிறோம், ஒரு மாசம். அந்த ஒரு மாசத்துக்குள்ள அவர் வித்திக்காரா இல்லையான்னு நமக்கு கட்டாயம் என்ன செய்யணும், அவரு ஒரு கட்டளையை சொல்லணும். நான் இவ்வளவு பெருமதியானதை வித்திக்கிறேன், இவ்வளவு விற்பனை அடைஞ்சிக்கின்னு சொல்லணும். அப்படி ஒரு மாசம் தாண்டிட்டு, அப்படி தாண்டினாலும் முழுமையா விற்பனைன்னு தான் காட்டணும். ஏன்னா அவருக்கு ஒரு மாசம் கொடுத்துக்கிறோம், பொருளை விற்பனை செய்யுங்க, அப்படி இல்லையா சொல்லுங்க. வித்தா விற்பனை, விக்கலையா இறுதி இருப்போம். அந்த ஒரு மாசம் தாண்டி ஒரு விஷயம் இல்ல, அவர்கிட்ட ஒரு ரிப்ளையும் வரலையா, முழுமையா விற்பனைன்னு தான் காட்டணும். இவ்வளவுதான் விற்பனை என்றில் திருப்பி அனுப்பணும்னு சொல்றேன். விற்கப்பட்டதை விற்பனையா காட்டுங்க, இறுதியா உள்ளதை இறுதி இருப்பா காட்டுங்க. ஓகே, இப்ப ஆன்சரு போ. தனியுடைமையான பிரியா வியாபாரமானது விற்பனை என்ற திருப்புக என்ற அடிப்படையில் பொருட்களை விற்பனை செய்கிறது. முகவருக்கு பொருட்கள் அனுப்பப்பட்ட தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள் விற்பனை செய்யப்படாத பொருட்களை திருப்பி அனுப்புதல் வேண்டும். நான் பாருங்க, ஒரு மாதம் தரப்படி
அதுக்குள்ள திருப்பி அனுப்பணும், இல்லாட்டி விற்பனையா காட்டணும். 15/3/2021 5 லட்சம் கிரயமான பொருட்கள் முகவர் ஒருவருக்கு அனுப்பப்பட்டது. அப்ப கிரைய முதலாவது நோட் பண்ணுங்க. 5 லட்சம் தான் கிரையம். ரெண்டாவது, இப்பொருட்களின் விற்பனை விலை 7 லட்சம். அப்ப செல்லிங் பிரைஸ், விற்பனை விலை 7 லட்சம். இப்பொருட்களின் விற்பனை விலை சரி, முகவரால் 31/3/2021 60 வீதத்தை மட்டுமே விற்பனை செய்யக்கூடியதாக இருந்தது. அப்ப இந்த விற்பனை விலையில 60 வீதம் மட்டும்தான் விற்பனை செய்ய வேண்டியதான். அப்ப பேலன்ஸ் 40 விற்கப்பட இல்லை, விற்பனை இல்லை. அப்ப 60 விற்பனையா காட்டணும், பேலன்ஸ் 40 இறுதி இருப்பா காட்டணும். இவ்வளவுதான் விஷயம். தொடர்ச்சியா பாருங்க. 31/3/2021 உள்ளவாறு முகமிருந்த தேரியை தரக்கூடிய பெறுமதி 2,10,000. அப்ப என்ஆர்பி 2,10. இப்ப பாருங்க, சிம்பிளா சொல்லித்தாரேன், எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரயம் விற்பனை விலை தரப்படும் பொழுது எவ்வளவு வித்திக்கிறானோ அதை விற்பனை விலையா காட்டுங்க. அந்த விற்பனை வருமானமா காட்டுங்க. அந்த விற்பனை வருமானமா காட்டக்கூடியது எப்பொழுதும் விற்பனை விலையில. இரண்டாவது, விற்கப்படாத பகுதியை இறுதி இருப்பா காட்டணும். அதாவது எந்த பெறுமதிய, இருப்பின் கிரயத்தை இறுதி இருப்பா காட்டணும். விற்பனை விலை வித்தத அந்த விற்பனை விலையில வருமானமா காட்டுங்க, விற்கப்படாத பங்க கிரயத்துல இறுதி இருப்பா காட்டுங்க. இவ்வளவுதான் விஷயம். இப்ப ஆன்சருக்கு வருவோம். பாருங்க, 7 லட்சம் அல்ல 60 வீதம் தானே வித்திக்கிறோம். எனவே 100 தான் 7 லட்சம், 60 வீதத்தை விற்பனையா காட்டுங்க. எனவே 100 மேல் 7 லட்சம் 60 வீதம் போட்டுக்கோங்க, 420, 4,20,000. இரண்டாவது, 40 வீதம் விற்கப்படவில்லையா, அப்ப 40 வீதம் தான் இறுதி இருப்பா காட்டணும். அப்ப 40 வீதம் முதலாவது கண்டுபிடிங்க. முதலாவது கான்செப்ட் 120 கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது 100 மேல் கிரயத்தை பாருங்க 5 லட்சம், அதுல 40 வீதத்தை கண்டுபிடிங்க. அதான் இறுதி இருப்பா காட்டுறது. 40 வீதம் எவ்வளவுன்னு பாருங்க, 2 லட்சம். இப்ப பாருங்க, இதுல சொல்லிக்கிறான் கோஸ்ட் தரப்பட்டிக்கு 2 லட்சம், என்ஆர்வி தரப்பட்டிக்கு 2,10. இதுல கேட்கப்பட்ட கேள்வி ஆவன்னா நிதி நிலைமை கூற்றில் இருப்பாக காட்டுதல். தெளிவா பாதுகாப்பு என்ன கரு எல்கேஎஸ் 2ல படிச்சுக்கிறோம். கிரயம் என்ஆர்வியில் குறைவான பெறுமதியை இருப்பாக காட்டுதல் வேண்டும். எனவே குறைவான பெறுமதியை மட்டும் நான் இருப்பாக காட்டணும். நான் கண்டுபிடிச்ச 200 இருப்பில்ல, கண்டுபிடிச்சு என்ஆர்வியும் கிரயத்தையும் ஒப்பிட்டு குறைவானதான் காட்டணும். எனவே 200 210 ரெண்டுலையும் குறைவானது 200. எனவே ஆன்சர் 2 லட்சம். சம்டைம்ஸ் பெறுமதி ஒரே இதா வரதால 2 லட்சம் இப்படி ஒப்பிட்டு போடலாட்டியும் நிறைய பேருக்கு சரி வரலாம். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி ஒப்பிட்டு பார்த்து போடணும். சம்டைம்ஸ் என்ஆர்வி குறைவா இருந்தா 2 லட்சம் ஆன்சர் இல்ல, அந்த என்ஆர்வி தான் ஆன்சர். சரியா? சில ஆக்க 2 லட்சம் நார்மலா போட்டு போயிருவீங்க. இந்த கேள்வியில என்ஆர்வி கூடைக்கிறதால ஓகே, அப்படி போட்டாலும் ஆன்சர் சரி, ஒப்பிட்டு போட்டாலும் ஆன்சர் சரியா வரும். சில சந்தர்ப்பங்கள்ல என்ஆர்வி குறைவா இருந்தாமா இப்படி ஒப்பிட்டு போடலாட்டி ஆன்சர் பிள்ளையா வரும். எனவே முதலாவதுக்கு ஆன்சர் 4,20,000, ரெண்டாவதுக்கு 2 லட்சம் இருப்பா காட்டுறது. அதை ஒப்பிட்டு பார்த்தா என்ஆர்வி கூட, கிரயம் தான் குறைவு. எனவே 2 லட்சம் ஆன்சர். இது கிளியர்னா போட்டுக்கோங்க. இவ்வளவுதான் விற்பனை என்றால் திருப்பி அனுப்புவேன்.